நீ க்ளீன் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்ஜினில் இந்த இன்ஜினுக்கு கீழே ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதிக மண் இருக்கும். ஹாய் நண்பா. பைக் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மைக்ரோ ஃபைபர் துணி ஒன்று, அப்புறம் ஒரு சாதாரண ஒரு காட்டன் துணி ஒன்று, அப்புறம் ஒரு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு. ஓகேங்களா? ஸோ இது 3 தான் யூஸ் பண்ணி நம்ம பைக்கை வந்து வாஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஃபைபர் துணியை வச்சு தூசியெல்லாம் வந்து தொடச்சி விட்டுடலாம். மழை வேறு வந்து பெஞ்சிட்டு இருக்குன்பா, தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம் எப்படி வந்து வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து தூசியெல்லாம் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோ ஃபைபர் துணியை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதை வந்து மேட் பெயிண்ட் பண்ண இடத்துல மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். டயரில் அதெல்லாம் வந்து செகண்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட் பெயிண்ட் பண்ண இடத்துல வந்து நீங்கள் தொடச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தூசிலாம் வந்து தட்டி விட்டாச்சு, தொடச்சி வந்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பைக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஊற்றி விட்ருங்க. இப்போ வந்து எனக்கு மழை பெஞ்சிட்ருக்கு, ஸோ தண்ணிக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த டயரில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நான் ஊற்ற போகிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பைக்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊற்றி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாம்பு எடுத்துக்கோங்க. ஷாம்பு வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிடுங்க. ஸோ இந்த ஷாம்பு முறையை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டயருக்கு கீழே, ஸ்டாண்டில், இன்ஜினில், ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அழுக்கு எல்லாமே வந்து போயிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அழுக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன். அந்த இடத்துல ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை எதுவுமே வரப்போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கன்பா. சங்கிலி கருப்பை நல்ல நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மோட்ரு போட்ட தண்ணி வந்துச்சு. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எனக்கு இது என்ன தண்ணி அப்படின்னா உப்பு தண்ணி தான் நண்பா. நான் மேக்ஸிமம் உப்பு தண்ணி தான் கழுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து நல்லா வந்து ஷாம்பு நூறாக போட்டு வந்து தொடச்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி துணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஈரமாக்கிக்கோங்க. ஏதோ ஒரு துணி எடுத்துக்கோங்க. வீலை தான் துடைக்கிறோம். நான் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணேன்பா. அப்போ வந்து அடிக்கடி வந்து பைக் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருப்பேன். எப்படி வாஷ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த டயரில் இங்கே மட்டும் நம்ம துடைப்போம், அப்படி துடைக்கக்கூடாது. டயரில் ஸோ இந்த இடத்துலலாம் கரெக்டாக துடைக்கணும். இதான் பார்த்திங்கன்னா கார்னரிங் பண்ணுறதுக்கான இடம். சாட்சி ஓட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நல்லா தொடங்க. ஓகேங்களா? மெக்கானிக் ஷாப்பில் பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணல, அது ஒர்க் பண்ணி ஒரு 4 வருஷம் இருக்கும் நண்பா. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ வந்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இந்த டயரை கலட்டுறது, சரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நல்லாவே கற்றுட்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் க்ளீன் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்ஜினில் இந்த இன்ஜினுக்கு கீழே ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதிக மண் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாம்பு போட்டு கழுவுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா நல்லா துடைக்கணும்.
இப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கு டயர் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே நல்லா அப்படி தெரியும், பளிச்சுன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு சைலன்சர், இதுலேயும் துடைக்கலாம் ப்ராப்ளம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றி விட்ருங்க. அதாவது டயரில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சோப்பு தண்ணிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை அப்படியே வந்து ஊற்றி விட்ருங்க. இங்கே இப்படி ஊற்றி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு வாளி தண்ணி எடுத்து வண்டி ஃபுல்லாக வந்து ஊற்றி விட்ருங்க. மலையில் கழுவுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போகிறாங்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து முறையாக அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு வாளி தண்ணி எடுத்து நீட்டாக வந்து ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக வந்து ஊற்றி விட்டுருங்க நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபினிஷ்னு சொல்லலாம். எல்லாமே வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒன்று பண்ணணும். இப்படியே வந்து நம்ம பைக்கை வந்து விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் பார்க்கும்போது கழுவுறதுக்கு முன்னாடி பைக் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் வந்துருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மைக்ரோ ஃபைபர் துணியை வந்து கொஞ்சம் நனைச்சிட்டு ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்ருங்க. பைக்கில் வந்து ஈரமே இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து தொடச்சி விட்ருங்க நண்பா. ஸோ இந்த துணியை பார்த்திங்கன்னா நல்லா வந்து நனைச்சிட்டு தண்ணியை பூரா வெளியே வந்து எடுத்துகிட்டு நம்ம துடைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து க்ளீனாக வந்து துடைச்சிரும். ஓகேங்களா? எல்லா இடத்துலையுமே ஒரு இடம் விடாமல் அந்த கீழே இந்த இதில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நல்லா துடைச்சி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். மற்றபடி வந்து நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து யூஸ் பண்ணுறேன். இப்படி தான் நீங்கள் கழுவுனாலே போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைக் பாலிஷ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லாயிருக்கும். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. நீங்கள் வந்து பைக் வந்து வாஷ் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டியது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணும்போது அந்த மேட் பெயிண்டில் வந்து படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடிக்கடி பட்டுகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேடாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஃபைபர் துணி யூஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி துடைக்காதீங்க. லைட்டாக வந்து துடைங்க. தூசி இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி துடைக்காதீங்க. லைட்டாக வந்து துடைங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிராச்சஸ் எதுவுமே ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பா. வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றி நண்பா. வணக்கம். ஜெய் ஹிந்த்.